நீங்க எல்லாம் 2009 பின்னால வந்த கற்றுக்குட்டிகள். உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன அரசியல் தெரியும்? ஈழம் குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஈழ விடுதலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் பேசுவது தமிழ் தேசியமா? ஈழத்தில் சாதி இருக்காது என்பதை உறுதிப்படுத்தினார். சாதியால் தான் சிதறி கிடக்கிறோம் என்பதை திரும்ப திரும்ப சொன்னார். தமிழ்நாட்டில் உங்களை ஏற்கிற காலம் வரும், அதுவரையில் பெருமையாக இருக்க வேண்டும் என்று சொன்னார். இதெல்லாம் 100% உண்மை. அண்ணன் என்னோடு பேசியது 100% உண்மை. இன்னும் பல விவரங்கள், அதையெல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. ஆனால் இன்றைக்கு பேசுகிறவர்கள் அண்ணன் சொல்லித்தான் பெரியார் எதிர்ப்பை கையில் எடுக்கிறோம் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம்! பிரபாகரன் அவர்களையே கொச்சைப்படுத்துவதாக இருக்கிறதே. அண்ணன் பிரபாகரன் அவர்கள் எங்கே அப்படி சொன்னார்? ஏதேனும் ஒரு பதிவை காட்டுங்கள். எங்கே அப்படி எழுதியிருக்கிறார்? என்றைக்கு அவர் திராவிடத்தை எதிர்த்து பேசியிருக்கிறார்? அவர் இந்தியாவையே எதிர்க்கவில்லையே, இந்திய அரசையே அவர் விமர்சிக்கவில்லையே. இந்தியாவின் துணையோடு தான் நம்மால் ஈழத்தை வென்றெடுக்க முடியும் என்கிற நம்பிக்கை கொண்டிருந்தவர் அல்லவா? உங்களை போல காங்கிரஸை விமர்சிப்பது, இந்திய அரசை விமர்சிப்பது என்கிற நிலைப்பாட்டை கூட அவர் எடுத்ததில்லையே. அவருடைய அரசியலை எப்படி நீங்கள் கொச்சைப்படுத்தலாம்? குருமூர்த்தி சொன்னார் என்று சொல்லிக் கொள்ளுங்க. பெரியாரை நாங்கள் எதிர்ப்பதற்கு இவர்தான் காரணம் என்று சொல்லுங்க. எச் ராஜா தான் காரணம் என்று சொல்லுங்க. அல்லது வேறு யாராவது RSS காரர்கள் தான் காரணம் என்று சொல்லுங்க. எப்படி அண்ணன் பிரபாகரன் அவர்களின் பெயரை சொல்லலாம்? அவர் திராவிடத்திற்கு எதிரானவரா? யோசித்து பாருங்க. சிங்களம் அது ஒரு இனத்தின் அடையாளம், பௌத்தம் அது மதத்தின் அடையாளம், பேரினவாதம் என்பது பெரும்பான்மை என்கிற அடிப்படையிலான ஒரு அடையாளம். தங்களுடைய பகைவர்களை இப்படித்தான் அவர் அடையாளப்படுத்தினார். சிங்கள பௌத்த பேரினவாதிகள், அவ்வளவுதான் அவருடைய பகைவர்கள். சிங்களம் என்கிற மொழியை அடையாளமாக கொண்டவர்கள், பௌத்தம் என்கிற மதத்தை அடையாளமாக கொண்டவர்கள், பெரும்பான்மை என்கிற எண்ணிக்கை அடையாளத்தை கொண்டவர்கள், இவர்களே எங்கள் எதிரிகள் என்று அடையாளப்படுத்தியவர் ஒரு இடத்திலும் அதற்கு அப்படியே நேர் எதிராக சிங்களத்திற்கு பதிலாக தமிழ், பௌத்தத்திற்கு பதிலாக இந்து, பெரும்பான்மைக்கு பதிலாக சிறுபான்மை என்று தமிழ், இந்து, சிறுபான்மை நாங்கள் என்று அவர் சொன்னதில்லை. அவருடைய உரையிலோ எழுத்திலோ அல்லது அவருடைய செயல் திட்டங்களிலோ தமிழர் என்ற அடையாளத்தை தவிர இந்து என்கிற சொல்லை அவர் எங்கும் கையாண்டதில்லை. இந்து என்கிற சொல்லை கையாளாதவர், அப்படி ஒரு அடையாளத்தை ஏற்க விரும்பாதவர், அதன் அடிப்படையில் இந்தியாவில் இருக்கிற இந்து மதவாதிகளின் ஆதரவை விரும்பாதவர், அந்த அடிப்படையில் பிஜேபி RSS போன்றவர்களின் தயவை நாடாதவர் எப்படி உங்கள்கிட்ட போய் இப்படி சொல்லியிருப்பாரு திராவிடம் நமக்கு எதிரானது? என்ன அரசியல் இது? யாரை கொச்சைப்படுத்துகிறீர்கள்? உங்கள் பிழைப்புவாதத்திற்காக யாரை வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அண்ணன் பிரபாகரனை எப்படி தவறாக பயன்படுத்துவதை நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. பிரபாகரன் ஒட்டுமொத்த தமிழகத்திற்குமானவர், எல்லோருக்குமானவர். 1983 இருந்து 2009 வரையில் மாணவ பருவத்திலிருந்து இந்த இயக்கத்தின் தலைவனாக வந்த காலத்து வரையில் ஈழ பிரச்சனையில் ஈடுபாடு கொண்டவன் திருமாவளவன், களமாடியவன் திருமாவளவன், பல போராட்டங்களில் பங்கேற்றவன் திருமாவளவன். நீங்க எல்லாம் 2009 பின்னால வந்த கற்றுக்குட்டிகள். உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன அரசியல் தெரியும்? ஈழம் குறித்து உங்களுக்கு என்ன தெரியும்? ஈழ விடுதலை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்கள் பேசுவது தமிழ் தேசியமா? எது தமிழ் தேசியம்? தமிழ் தேசியம் என்றால் என்ன? வெறும் மொழி உணர்வா? வெறும் இன உணர்வா? வெறும் நிலப்பரப்பு பாதுகாப்பா? தமிழ் தேசியத்தின் உண்மையான எதிரி என்பது வெளிப்படையாக சொல்ல விரும்புகிறேன், கருத்தியல் புரிதலுக்காக சொல்ல விரும்புகிறேன். தமிழ் தேசியத்தின் எதிரியை இந்திய தேசியமாகத்தான் இருக்க முடியும். தெலுங்கு தேசியமோ மலையாள தேசியமோ இருக்க முடியாது. இந்திய தேசியத்தை எதிர்க்கிற அரசியல் தான் தமிழ் தேசிய அரசியல். ஏனென்றால் இந்திய தேசியம் என்பது மொழி வழி அடிப்படையிலான தேசியத்தை ஒருபோதும் ஏற்காது.
மொழிவழி அடிப்படையில் மாநிலங்கள் பிரிப்பதை கூட ஒத்துக்கொள்ளாது. அப்படி பிரிவது பிராந்தியவாதத்தை வளர்க்கும் என்று நம்பக்கூடியவர்கள், பிரிவினைவாதத்தை வளர்க்கும் என்று நம்பக்கூடியவர்கள், மத அடிப்படையில் இந்தியாவை ஒரே தேசமாக ஆக்க வேண்டும் என்பதுதான் RSS திட்டம். காங்கிரஸ் பேசிய இந்திய தேசியத்திற்கும் பிஜேபி பேசுகிற இந்திய தேசியத்திற்கும் ஒரு வேறுபாடு உண்டு. காங்கிரஸ் வெறும் நாட்டின் அடையாளத்தை அடிப்படையாக கொண்டது. நாம் அனைவரும் இந்திய தேசவாதிகள், அதனால் இந்தியர்கள். இதுதான் காங்கிரஸ் வைத்த தேசியவாதம். நீ தமிழ் பேசினாலும் சரி, மலையாளம் பேசினாலும் சரி, மராத்தி பேசினாலும் சரி, குஜராத்தி பேசினாலும் சரி, நீயும் இந்தியன் நானும் இந்தியன், வெள்ளையடை வெளியேற்ற போராடுவோம் வாருங்கள். இது காங்கிரஸ் முன்வைத்த தேசியவாதம். பிஜேபி முன்வைக்கிற தேசியவாதம் அப்படி அல்ல. பிரிட்டிஷாரை எதிர்ப்பது அவருடைய நோக்கம் இல்லை. ஏனென்றால் பிரிட்டிஷார் இல்லை. ஆனால் ஒரு தேசத்தை கட்ட வேண்டும். அம்பேத்கரும் ஒரு தேசத்தை கட்ட விரும்புகிறார், பெரியாரும் ஒரு தேசத்தை கட்ட விரும்புகிறார். காங்கிரசும் ஒரு தேசத்தை கட்ட விரும்புகிறது. பிஜேபியும் ஒரு தேசத்தை கட்ட விரும்புகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பார்வை. அம்பேத்கர் எப்படிப்பட்ட தேசத்தை கட்ட விரும்பினார் என்றால், அவர் விரும்பியது பௌத்த இந்தியாவை கட்டமைக்க வேண்டும் என்பது. பௌத்தம் என்பது மதத்தின் அடிப்படையில் அல்ல. அம்பேத்கர் சொல்லுவது பௌத்த இந்தியா என்றால் சமத்துவ இந்தியா என்பதுதான் அம்பேத்கரின் தேசியவாதம். அவருடைய தேசியவாதம் சமத்துவ தேசியவாதம். இந்தியாவில் பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு இருக்கக்கூடாது. இந்தியாவுக்கு மதம் இருக்கக்கூடாது. இந்த அரசு ஒரு மதசார்பற்ற அரசு. ஆகவே மதச்சார்பின்மை என்பதை முதன்மை கோட்பாடாக உயர்த்தி பிடித்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இது எவ்வளவு பெரிய துணிச்சல்! உலகத்தில் எல்லா நாடுகளுக்கும் ஸ்டேட் ரிலிஜன் உண்டு. அம்பேத்கர் அந்த இடத்தில் இருந்ததால் இந்தியாவுக்கு ஸ்டேட் ரிலிஜன் இல்லை என்கிற முடிவை எடுத்தார். காங்கிரஸோடு எங்களுக்கு முரண்பாடு உண்டு. ஈழத்தமிழர் விவகாரத்தில் காங்கிரஸை நாங்கள் கடுமையாக எதிர்த்திருக்கிறோம். திமுக கூட்டணியில் இருந்து விடுதலை சிறுத்தைகளை வெளியேற்றுங்கள் என்று 2009 தேர்தலின் போது வேலூர் ஞானசேகரன் போன்றவர்கள் சட்டப்பேரவையிலேயே என்னை பெயரை சொல்லி எதிர்த்து பேசியது இன்றைக்கும் அவை குறிப்பில் இருக்கிறது. போகிற இடங்களில் எல்லாம் பேச்சாளர்கள், பத்திரிகையாளர்கள் மத்தியிலே திருமாவளவனை வெளியேற்ற வேண்டும், அவன் புலிகளின் ஆதரவாளன் என்று பேசினார்கள். கருத்துரிமை மாநாடு புல்லாரெட்டி அவனியூலை நடத்திய போது அந்த மாநாட்டுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று பேசிய இயக்கம் காங்கிரஸ். ஏனென்றால் நாங்கள் புலிகளின் ஆதரவாளர்கள் என்பதால் மட்டுமே. அப்படி காங்கிரஸோடு எங்களுக்கு பல முரண்பாடுகள் உண்டு, காந்தியோடு முரண்பாடுகள் உண்டு. ஆனாலும் இன்றைக்கு காங்கிரஸோடும் காந்தியோடும் நாங்கள் ஒரு உறவை பேணுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் அம்பேத்கர் முன்மொழிந்த மத சார்பின்மைக்கு காந்தியடிகளும் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களும் இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் அவருடைய வாரிசு ராஜீவ் காந்தி அவர்களும் ஒரே நிலைப்பாட்டில் உறுதிப்பாட்டோடு இருந்தார்கள் என்பதுதான். இந்தியாவுக்கு நோ ஸ்டேட் ரிலிஜன், இந்தியாவுக்கு ஒரு அரச மதம் வேண்டாம், இந்திய அரசுக்கு ஒரு மதசார்பு அடையாளம் தேவையில்லை, இது மதசார்பற்ற அரசு. இந்த கருத்திலே அம்பேத்கர் அவர்களுக்கு ஒத்துழைத்தது நேருவும் காந்தியும். காந்தியடிகள் ஒரு மதவாதி தான், சனாதனவாதி தான். தன்னைத்தானே அப்படித்தான் அவர் அடையாளப்படுத்திக் கொண்டார். சனாதன தர்மத்தின் மீது எனக்கு நம்பிக்கை உண்டு என்று சொன்னார். பிறப்பின் அடிப்படையில் இந்த தீண்டாமை கூடாதே தவிர பாகுபாட்டை நாம் தவிர்க்க முடியாது, இது கர்மத்தின் வினைப்பயன் என்று சொன்னவர் காந்தியடிகள்.